வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா விலாக். நாங்கள் இந்த மழை நேரம் இந்த நிறைய இடத்த படிகள் வந்து தூண்டல் ஓட்டுன்னு இருப்பாங்க பாலங்களில் வந்து. அதில் என்ன மாதிரி மீன் பிடிக்கிறாங்க, என்னென்ன மீன் பிடிக்கிறாங்கன்றத நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதை ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோவை. அண்ட் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு பார்ப்போம். என்னென்ன மாதிரி மீன் பிடிக்கிறாங்களோ எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா. இந்த மீன் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்க்கிற இடம் வந்து மண்புழு. இந்த மண்புழு அப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்ப என்ன இந்த இதுக்கு புழு வந்து இந்த மண்புழு தான் தூண்டலுக்கு. இந்த பெரிய புழுவை போட்டான்னா மீன் வந்து பெரிய மீன்கள் கொத்தும். இந்த புழு எங்க அப்படி எடுக்கிற நீங்க நிலத்துல வெட்டலாம். இந்த கூடுதலா இந்த எரு உள்ள இடங்கள் பசல உள்ள இடங்கள்ல கிடக்கும், களித்தரையெல்லாம் கிடக்கும், வெட்டலாம். வெட்டு தேவையான மீனை பிடிக்கலாம். தூண்டல் என்ன ரெடி பண்றது வாய்க்கிறது நல்ல பூரசம் தடி என்னண்டாலும் மெல்லிய தடியா கணக்கான வைரமான தடியா கட்டுறது எடுத்து வெட்டி இது மிதப்பு போடுறது. மீன் பட்டால் இது தாண்டுதுன்னா மீன் கொத்திச்சுன்னு அர்த்தம். அந்த கீழே சிக்காமல் இருக்கிறதுக்கு சிக்காம இருக்கிறக்கும். மற்ற இதான் புழுக்கு கொத்து போடுற ஊசி, தங்கூசியா பாய்க்கிறேன். தங்கூசியா மற்ற அறுத்து போடுறோம்னா வாங்குறேன். நீங்கள் இந்த கடையில விற்கணும். அந்த கடல் தொழில் அந்த கடையில இருக்கு, கடையில வாங்கலாம். தேவையில்ல. என்ன விலை வரும் இந்த தூண்டல் முள்ளு? இந்த முள்ளு 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கலாம். என்ன சைஸ் இந்த திராப்பிக்கு நல்லது? இது 2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படி என்னண்டு தெரியல சைஸ். இது சின்ன சைஸ், பெரிய எல்லா சைஸும் இருக்கு கடையில இருக்குன்னு சொன்னா தருவாங்க. ஆமா ஆமா. இப்போ என்னடா அந்த தூண்டல் முள்ளை வந்து புழு என்னென்னு கோக்குறான்னு பார்ப்போம். அந்த தூண்டல் முள் தெரியாமல் புழுவால் கோக்கணும் ஃபுல்லாக. ஏன்னா அந்த முள் தெரிஞ்சேன்னு சொன்னால் மீன் வந்து அதை கடிக்காது. எப்படி இதை கோக்குறாங்களேன்ட்டு பார்ப்போம். வேறங்க நல்ல வடிவாக அந்த முள் தெரியாத மாதிரி புழுவாலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இப்படி கவர் பண்ணால் தான் மீன் ஈஸியாக கடிக்கும். இனி என்ன மாதிரியான மீன்களில் பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது என்ன மீன்? என்ன இது சிலாப்பி மீன் சொல்றாங்கன்னா தென்மராஜில பிடிச்சினாங்க. தென்மராஜ் மீசால என்ற பகுதியில என்ன சிலாப்பி மீன் அடையாளம் இதுல அந்த பாம்பில் வளர்க்குற மீன் இருக்குன்றாங்களா? ஊர் மீன் இந்த வால் வந்து சிவப்பா இருக்கும், சிவப்பு பகுதியா இருக்கும். அதனால சிலாப்பி என்று சொல்றோம். ஜப்பான் மீன் கருப்பா இருக்கும். ஆமாம், இது பாம்புல வளர்த்த மீன் தான். இந்த குஞ்சல் இந்த விட்டதால அது வந்து பெரிய இருக்கு, பெரிய இருக்கு. இப்படி குளங்களால மாறி வாரது. ஆமா, இது நாங்க கூடிய காலையில 5 மணில இருந்து பிடிச்சு கொண்டு வைக்கிறோம். கிலோ போகுது இப்ப இது கிலோ 500 ரூபா போகுதுன்னு. நல்ல டேஸ்டான மீன். அநேகமா பெருஜா நல்லா இருக்கும். பெரிய அளவுக்கு பொரியல் குழம்பும் வைக்கலாம். கூட வந்து இந்த ஜப்பான்னு சொல்கிற அந்த திலாப்பியா மீன் தான் கூட பிடிபடுது. இடைக்கிட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விராலும் வந்து பிடிக்கிறாங்க. 1-2 விழுகுது. இப்போ விராலும் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு இந்த எப்படி மீன் பிடிக்கிறான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம உங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.